Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. யோ வாயா. நீ என்ன பண்ற? இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டவங்களோட அத்தனை பேர் பிளேட்டையும் நீ ஒருத்தனே கழுவுற. சார், இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் யார் என்னன்னு தெரியாம என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. போய் என்ன பத்தி வெளியே கேட்டு பாருங்க, அப்புறம் என் பவர் என்னன்னு தெரியும். வெளியில உன் பவர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த ஜெயிலுக்குள்ள எனக்கு தான் பவர் ஜாஸ்தி. நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசாத, புரிஞ்சதா? என்ன சார் பேசுறீங்க? பிரியாணிய சாப்பிடுறதும் சாப்பிடாததும் என்னோட இஷ்டம். அதுக்காக கண்டவன் தின்ன தட்டையெல்லாம் கழுவு சொல்வீங்களா? வீட்டுல நான் சாப்பிட்ட தட்டை கூட என் கையால எடுக்க மாட்டேன். என்ன போய் இதெல்லாம் கழுவு சொல்றீங்க? என்னால முடியாது. நீ இப்ப என் பேச்ச கேட்கல, இதை விட பெரிய தண்டனை கொடுப்பேன். பரவாயில்லையா? கழுவுடா. யோ வார்டன், இங்க வாயா. சார் சார், இவன் இந்த தட்டெல்லாம் சுத்தமா கழுவுறான். நானு வாட்ச் பண்ணு. சரிங்க சார், நான் வாட்ச் பண்றேன். யோ, தட்டை சரியா கழுவாம போடுற, ஒழுங்கா கிளீன் பண்ணியா. இவ்வளவு கேவலப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா கௌதம் சார் உள்ள தூக்கி போட்டிருக்க மாட்டேல்ல? அடாடாடாடாடா, பிரியாணினா இலக்கிய மேடம் போட்ட பிரியாணி தான். அடாடாடாடாடா, என்ன மனம், என்ன டேஸ்ட். சார், என்ன சார் நீங்க தட்டை கழுவுறீங்க? பிரியாணியை தூக்கி எறிஞ்சதுக்கான பனிஷ்மெண்ட். அப்ப ஏன் தட்டையும் கழுவுடா? சார் கழுவுங்க சார். ஏய், உன் தட்டை நான் கழுவணுமா? கொன்றுவேன். ஏய், எல்லா தட்டையும் நீதான் கழுவணும். ஏய், நீ தட்டை குறா. முதலாளி இந்தாங்க. யோ வாங்கியா. குடிங்க முதலாளி. யோ, தட்டு டேமேஜ் ஆச்சு, அதே டேமேஜ் உடம்புல விழும். எப்படி வசதி? கழுவு. இதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சா இலக்கிய மேடம் சந்தோஷப்படுவாங்களே. சார், எஸ்எஸ்கே தட்டு கழுவுறது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சீக்கிரம் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. அவர் கழுவட்டும், நம்ம அப்படி போவோம். வாங்க வாங்க. சார், வீடியோ எடுங்க சார். எடுக்கிறேன். கௌதம், கௌதம் எங்க? ரூம்ல தானே இருந்தாரு. ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரோ? என் பொண்டாட்டி பயந்துட்டா, என் பொண்டாட்டி பயந்துட்டா. ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? என்ன உண்மையிலே பயந்துட்டியா? சாரி இலக்கியா, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண. ஷோ, நீ உட்கார முதல்ல. இந்த ரூம்ல என்ன தவிர வேற யார் உன்னை பயமுறுத்த போறான்? இதுக்கு போய் பயந்துட்டிய? கண்ணுல தண்ணிய பாரு. நான் பயத்துல அழல கௌதம். நீங்க இப்படி குதிச்சு ஆடி பாடி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் நீங்க பழையபடி ஹாப்பியா இருக்கிறத பாக்கும்போது என் கண்ணுல என்ன அறியாம தண்ணி வந்துருச்சு.
அந்த எஸ்எஸ்கே அவரோட சுயநலத்துக்காக இத்தனை நாள் உங்களோட சந்தோஷத்தை பறிச்சுட்டாரு. இப்ப எதுக்கு நல்ல நேரத்துல அவனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? அதான் அவனை ஜெயில தள்ளியாச்சுல, அப்புறம் என்ன? ஆனா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. என்னை யாராவது காயப்படுத்தினா என்னை விட நீதான் அதிகமா கோவப்படுற. ஏன் என் வேதனைக்கு பதில் சொல்லி ஆகணும்னு எனக்காக போராடுற. இல்லனா எஸ்எஸ்கே என்னை பார்த்து அப்பம் பேரு தெரியாதவன்னு சொன்னதுக்காக நீ காத்திருந்து எஸ்எஸ்கேவை கார்னர் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பியா? அன்னைக்கு இருந்த ஆத்திரத்துக்கு விட்டு இருந்தா குடோன்ல அந்த ஆளை நான் கொன்றிருப்பேன். ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இந்நேரம் நான் ஜெயில கிடந்திருப்பேன். நல்ல வேலை நீ வந்த. இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க்ஸ் இலக்கியா. என்ன கௌதம் இது, நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறையா? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. தேங்க்ஸ் வேணானா gift தரட்டுமா? கிஃப்டா? என்ன கிஃப்ட்? கிஃப்ட் எங்க? அந்த gift தேடினாலாம் கிடைக்காது. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத gift. கண்ணுக்கு தெரியாத கிஃப்டா எப்படி இருக்க முடியும்? அப்படி என்ன கிஃப்ட் அது? அது உனக்கு சொன்னா புரியாது. கண்ணை மூடு, தரேன். ஏன் கண்ணை மூடணும்? கண்ணுக்கு தெரியாத கிஃப்ட கண்ணை மூடி தான் வாங்கணும். நீ கண்ணை மூடு. சரி. ஏங்க நான் நினைச்சேன் இதுதான் உங்க கிஃப்டா? சரி சரி, கிஃப்ட் கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். இது எதுக்கு? சும்மா ஸ்டைலுக்குங்க. இப்ப கிஃப்ட் கொடுங்க. ஏய் கேடி, என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? நான் கொடுக்கிற கிஃப்ட ரெக்கார்ட் பண்ணி ஜானு கிட்ட போட்டு கொடுக்க பாக்குறியா? ச்சே, உங்களை மாட்டி விடலான்னு பார்த்தேன். நீங்க உஷார் ஆயிட்டீங்களே. எஸ்எஸ்கேக்கு போட்ட பிளான் மாதிரி எனக்கும் போட பாக்குறியா? இப்ப எப்படி ரெக்கார்ட் பண்றேன்னு பாக்குறேன். வா, இப்ப கிஃப்ட் தர போறேன். எங்க சிக்க வை பார்க்கலாம். என்னாச்சு? எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல? எனக்கு உங்க gift பிடிக்கலங்க. ஓஹோ, சரி போ. நான் எதுக்காக போகணும்? நான் இங்கதான் படுப்பேன். கோச்சிக்கிட்டு இருக்கனே, ஏதாவது சமாதானம் பண்றாளா பாரு. இவ்ளோ ரோஷம் ஆகாது. ஏன் அவரா வந்து கட்டி பிடிக்க மாட்டாரா? ஏய் இலக்கியா, என்ன என் பக்கம் திரும்ப மாட்டியா? என்ன திரும்பி படுன்னு சொல்லுங்க கௌதம். நாமளாவது இறங்கி போவோம், வேற வழி. சரி, நாமளே இறங்கி போவோம். விருப்பம் இல்லாம கிஃப்ட் பிடிக்கலன்னா இப்ப மட்டும் கைய பிடிக்கிற. என்னை கட்டி தூக்கில் போடாதே. குல்முகர் மலரே கொல்ல பார்க்காதே. உன் துப்பட்டாவில்
என்னை கட்டி தூக்கில் போடாதே தூக்கில் போடாதே தூக்கில் போடாதே தூக்கில் போடாதே. ஓகே சார், ஓகே. நம்ம எம்வாக் மால் சம்பந்தமா கார்ப்பரேஷன் என்ஓசி, வாட்டர் டிபார்ட்மெண்ட், சிஎம்டி அப்ரூவல் மூவ் பண்ணதுன்னு எல்லாத்தையும் கிளியரா ரெடி பண்ணி இப்பதான் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் என்னங்கறத டிஸ்கஸ் பண்ணிரலாம். ஓகே சார், ஓகே சார். பூமி பூஜைக்கும் ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்டுக்கும் நீங்க சொன்ன டேட் எனக்கு ஓகே தான். அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. எப்படியும் எஸ்எஸ்கே கௌதம் கிட்ட இருந்து கம்பெனியை பிடிங்கிடுவாரு. அப்புறம் ஆஃபீஸ் கண்ட்ரோல் அந்த அறவேக்காடு கார்த்திக் கையில் போயிடும். அப்புறம் நம்ம வச்சதா சட்டம்னு சந்தோஷப்பட்டா இவன் அந்த எஸ்எஸ்கேவே கம்பெனியை வச்சுட்டு இங்கே வந்து பிஸியாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானே. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுரேஷ். நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா சார், அதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு விஷ் பண்றீங்க? என்ன சார் தெரியாத மாதிரியே கேட்குறீங்க? உங்களுக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த எஸ்எஸ்கேவை பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு வாழ்த்து சொல்ல வேணா, கையை கொடுங்க சார், கொடுங்க சார். பாருங்க சார், எஸ்எஸ்கே அரெஸ்ட் ஆனதுக்கு அதுக்கு காரணம் நீங்க தானே ஆர்டிகல் வந்திருக்கு சார். தேங்க்யூ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சுரேஷ். சொல்லுங்க சார். எம்வாக் மாலோட அக்ரிமெண்ட் சைனிங் வர்ற 16ஆம் தேதியும் பூமி பூஜைக்கு 27ஆம் தேதியும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு தான் நல்ல முகூர்த்தமா. நானும் ஓகே சொல்லிட்டேன். சூப்பர் சார். அக்ரிமெண்ட் சைன் ஆகிறப்ப ஒரு பெரிய அமௌண்ட்டா அட்வான்ஸா தரதா சொல்லிட்டாங்க. அவங்க ஜிஎம் கிட்ட இப்பதான் எல்லாத்தையும் தெளிவா பேசினேன். ஆஹா, அக்ரிமெண்ட் அட்வான்ஸ்னு ராக்கெட் ஸ்பீட்ல போறானே. அப்புறம் எம்வாக் மாலோட அவுட்லுக் பிளானை அவங்களுக்கு ஏற்கனவே நான் மெயில் பண்ணிட்டேன். இதுல பிளானோட எக்ஸிகியூஷன் சார்ட் அண்ட் பிளானோட ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இதை கொண்டு போய் எம்வாக் மால்ல கொடுத்துட்டு வாங்க. ஓகே சார். இதை மட்டும் ஏன் சார் நேரில் போய் கொடுக்கணும்? இதையும் மெயிலில் அனுப்பியிருக்கலாமே சார். அப்படித்தான் நானும் சொன்னேன். ஆனா அவங்க கொஞ்சம் பழைய ஃபார்மேட்ல ஒர்க் பண்றாங்க. எல்லாத்தையும் பிரிண்டடா காப்பியா கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஓஹோ. அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சென்டிமெண்ட் பாக்குறாங்க. நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது கூடவே கை நாட்டு வாங்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆமாம் சார், சில பேர் ஓல்டு பேட்டர்ன்ல இருந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க சார். பிசினஸ்க்காக இந்த மாதிரி சில விஷயங்களை நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, நீங்க வரதா அவங்க ஜிஎம் கிட்ட சொல்லிட்டேன். சீக்கிரம் ஃபைலையும் ப்ளூ பிரிண்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஓகே சார், இதோ இப்பவே கிளம்புறேன் சார். வரேன் சார். டேய் கௌதம், எஸ்எஸ்கே பிடிச்சி ஜெயிலில் போட்டது இல்லாமல் ப்ராஜெக்ட்டுக்கு பூமி பூஜை பண்ண போறியா? இருடா, இதை உடனே தாட்சாயினி மடத்துக்கிட்ட சொல்கிறேன். சொல்லு சுரேஷ். மேடம், எஸ்எஸ்கே சார் ஜெயிலுக்கு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேடம். ஆனால் அவரை ஜெயிலில் போட்ட அந்த கௌதம் கூலா ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கட்டும் பார்க்கட்டும். எஸ்எஸ்கே வெளியே வந்ததும் அவனையும் அவன் பொண்டாட்டியையும் பழி வாங்காம விட மாட்டேன். அது விஷயமா தான் நான் இப்போ ஃபோன் பண்ண மேடம். கௌதம் உங்களை டெண்டரில் தோக்கடிச்சு புடுங்க நாள்ல அந்த எம்வாக் மாலை கட்டுறதுக்கு வர்ற 16ஆம் தேதி 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்த போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை அட்வான்ஸாக வாங்க போகிறோம். என்ன சொல்ற? ஆமாம் மேடம், அது சம்பந்தப்பட்ட ஃபைலையும் ப்ளூ பிரிண்டையும் எம்வாக் கம்பெனியில் கொண்டு போய் கொடுக்க சொல்லப்போ தான் இந்த மேட்டரே சொன்னார். ஓஹோ, அங்க என் புருஷன் கைதியோட கைதியா ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இங்க கௌதம் புதுசா பிசினஸ் பண்ணி டெவலப் ஆவானா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அதோட இன்னொரு மேட்டரும் இருக்கு மேடம். என்ன? அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் வர 27ஆம் தேதி எம்வாக் மால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பூமி பூஜை போட போறாரு. நிஜமாவா? ஆமா மேடம், நியூஸ் கன்ஃபார்ம். அது சம்பந்தப்பட்ட ஏற்பாடெல்லாம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. கௌதம் ஒழிச்சிட்டு நாங்க பிசினஸ் டெவலப் பண்ணலான்னு பார்த்தா அவன் எங்களை ஒழிச்சிட்டு அவன் பெரிய ஆளாவானா? விட மாட்டேன். கௌதம் அந்த எம்வா ப்ராஜெக்ட் பண்ணவே கூடாது.
சரி சுரேஷ், எனக்கு ஒரு நியூஸ் சொல்லிருக்க. இனி நான் பாத்துக்கிறேன். இத பார், அங்க ஏதாவது நடந்தா உடனே எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். அம்மா, என்னம்மா பிரச்சனை? சொல்லுங்க ஆண்டி. ஃபோன்ல ஏதோ ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தீங்க. சொல்லுங்கம்மா, அப்படி என்ன டென்ஷன்? டென்ஷனா? இங்க பாருங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்க போது நானே சந்தோஷத்துல இருக்கேன். கௌதமோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சுரேஷ் தான் ஃபோன் பண்ணான். கௌதம் வர 16ஆம் தேதி அவன் கட்ட போற எம்வாக் மாலுக்கு ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்க போறானா. அப்படியே வர 27ஆம் தேதி அவன் அந்த மாலோட பூமி பூஜை போட போறானா. அத நினைச்சுதான் நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? இத கேட்டு நாங்களே செம டென்ஷன்ல இருக்கோம். ஆனா நீங்க என்னமோ நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா சொல்றீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அதானே, கௌதமும் இலக்கியாவும் அட்வான்ஸ் வாங்கி டெவலப் ஆகுறதுல நமக்கு என்ன சந்தோஷம்? நீங்க சைன் ஆக போற அக்ரிமெண்ட்டை மட்டும்தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் அவனோட தலையெழுத்தா இருக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? கிட்டத்தட்ட பண்ண மாதிரிதான். ஆனா நிச்சயமா கௌதம காலி பண்றதுக்கான பிளானா இந்த அக்ரிமெண்ட்டை சாக்கா வச்சு செஞ்சே ஆகணும். எப்படிமா? என்ன பண்ண போறீங்க? அது அப்புறமா சொல்றேன். கௌதம் அக்ரிமெண்ட் போடுறப்பவே அவனுடைய சொத்து கார்த்திக் வந்து சேர்ற மாதிரி ஒரு ஐடியா கிளிக் ஆயிருக்கு. நான் உடனே எஸ்எஸ்கேவை ஜெயில போய் பார்த்து அந்த ஐடியாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க ஆண்டி. அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நாம கௌதம் இலக்கியாவை ஜெயிச்சிட்டா அது சந்தோஷம்தான். நிச்சயமா ஜெயிப்போம் கார்த்திக். சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த எஸ்எஸ்கேவோட பர்த்டே பார்ட்டியை கெடுத்து எல்லார் முன்னாடியும் அவரோட கையில விளங்க மாட்ட வச்ச அந்த இலக்கியாவையும் கௌதமியும் பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். நான் இப்பவே போய் எஸ்எஸ்கேவை பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் நிம்மதியா இருங்க. உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. நான் வரேன். தாக்ஷாயணி அம்மா என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னே தெரியல. எதுவா இருந்தா என்ன, நமக்கு நம்ம சொத்து வந்தா சரிதான். அத்தை, அத்தை. இலக்கியா, இலக்கியா வா. இலக்கியா, அம்மா வசந்த் எல்லாம் எங்க அத்தை? சம்மந்தி அம்மா முதுகு வலின்னு சொல்லிட்டு பிசியோதெரபிக்கு போயிருக்காங்க. வசந்த் ஆபீஸ்க்கு போயிருக்காமா. ஓஹோ, எங்க அம்மாவை சம்மந்தின்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுதானே முறை. ஆனா என்ன, வெளிப்படையா கூப்பிட முடியாது. உன்கிட்ட மட்டும் ஆசைக்கு சொல்லிக்கிறேன். என்ன காய்கறி மளிகை சாமான்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போறியா? இல்ல அத்தை, உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு வேணும்னா நானே வெளியே போய் வாங்கிக்க மாட்டேனா? நான் தான் உங்களை வெளியே போக கூடாது, ஆபத்து இருக்குன்னு சொன்னேன்ல. அப்புறம் மறுபடியும் போறேன்னு சொல்றீங்க. இலக்கியா, முதல் தான் எஸ்எஸ்கே வெளியே இருந்தான். இப்பதான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன இலக்கியா? இப்போதான் அத்தை, அவருக்கு நம்ம மேல கோவம் இன்னும் அதிகமாயிருக்கு. உள்ள போனாலும் ஆளுங்க கிட்ட சொல்லி அவர் உங்களை தேட சொல்லிருப்பாரு. இதோ பாருங்க, தீப்பெட்டி வேணும்னா கூட எனக்கு தான் நீங்க போன் பண்ணணும். நான் வந்து வாங்கி கொடுத்துட்டு போறேன். ஆனா நீங்க வெளியே தனியா மட்டும் போகாதீங்க, ஓகே? ஒரு அயோக்கியனால எத்தனை பேருக்கு கஷ்டம் பாரு. நீ என்ன கவனிப்பியா, இல்ல ஜானகிய கவனிப்பியா, இல்ல கௌதம பாத்துக்குவியா? நல்ல வேலை அந்த ஆளு உள்ள போய் தொலைஞ்சான். எப்படியும் ஒரு 6 வருஷம் தண்டனை கிடைக்கும்ல? அத்தை, 6 வருஷம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அத்தை. ஒரு 2 இல்லனா 3 வருஷம் தண்டனை கிடைக்கும். அவ்வளவுதான் தண்டனை கிடைக்குமா? ஆமா அத்தை, அந்த 3 வருஷத்துக்குள்ள அவர் செஞ்ச தப்ப எல்லாம் உணர்ந்து திருந்திட்டா நல்லது. யாரு அந்த கொலைகாரனா? அட நீ சும்மா இரு இலக்கியா. இந்த பூமியே அழிஞ்சாலும் அவன் கெட்ட எண்ணம் மட்டும் அழியவே அழியாது. அவனாவது திருந்தறதாவது. அதுக்கு இல்ல அத்தை, ஒருவேளை அந்த எஸ்எஸ்கே திருந்திட்டா. இலக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி அத்தை, ஒருவேளை அவர் திருந்திட்டா நீங்க கௌதம் கிட்ட எஸ்எஸ்கே தான் அவரோட அப்பான்னு சொல்லுவீங்களா?
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.